Hi friends, welcome to Pinko Pink channel. Friends, இன்னைக்கு வீடியோ 10 rupees ஷாப்போட ஷாப்பிங் டூர் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையில் எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா, 10 ரூபாயில் ஆரம்பித்து 500 ரூபா வரைக்கும் இங்கே பொருள் எல்லாமே இருக்குது. 10 ரூபான்னு சொல்லக்கூடிய பொருள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் எதுவுமே ஒட்டிடல. ஆனால் 10 ரூபாய்க்கு மேலே இருக்கிற 12 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா இந்த மாதிரி ரேட் அதிகமாக இருக்கிற பொருட்களுக்கெல்லாம் ஸ்டிக்கர் வந்து எழுதி ஒட்டியிருந்தாங்க. ஸ்டிக்கர் ஒட்டலைன்னா அது 10 ரூபா, ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தால் அதோட ப்ரைஸ் என்னவோ அதை நம்ம வந்து பே பண்ணணும். வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸ், அப்புறம் சில்வர் பாத்திரங்கள், அதுக்கப்புறம் செராமிக்னு எல்லா ஐட்டம்ஸும் இந்த கடைக்குள்ளே இருக்குது. முன்னெல்லாம் இந்த மாதிரி கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோவில் திருவிழாவில் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த ஆடி மாதம் வரும்போது கோவில் திருவிழாவில் வந்து விற்பாங்க. ஆனால் இப்போல்லாம் இதுக்கு ஒரு தனியாக கடை போட்டே விற்கிறாங்க. ஸோ இந்த கடைக்குள்ளே எல்லா பொருளுமே இருக்குது. இந்த டேப்புக்கு போடக்கூடிய இந்த ஓஸ் பைப்பு சொருவி இந்த வாஷிங் மிஷினுக்கெலாம் போடக்கூடிய டேப் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். ஸோ நிறைய பொருள் வந்து 10 ரூபான்னு சொல்லி விற்றாங்க. எனக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் நிறையவே இருந்துச்சு. நான் வந்து அம்மாவுக்கு கோவிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக பொங்கல் வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் வாங்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ நிறைய ஐட்டம்ஸ் நிறையவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு தேவையான சிஸ்ஸர்ஸு, ஸ்க்ரூ ட்ரைவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சலிக்கக்கூடிய மாவு சலிக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுவும் இல்லாமல் ட்ரெஸ்ஸும் கூட அவைலபிளாக இருந்தது. நிறைய வீட்டுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் லெகின்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஸ்டீல் பாத்திரத்தில் டிஃபன் பாக்ஸு, டம்ளரு, ஸ்பூன்ஸு இதெல்லாம் கூட நிறைய இருந்தது. அதே போல் குழந்தைங்களுக்கு தேவையான இந்த டாய்ஸு, அதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த விளையாடக்கூடிய சொப்பு சாமான்ங்க அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த ஒரு கடைக்குள்ளே போகும்போது நமக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து சீப்பான ரேட்டில் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ 500 ரூபாக்குள்ளே வரைக்கும் இங்கே வந்து பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு தேவையான ஒரு சில பொருட்கள்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். முக்கியமாக இங்கே செராமிக் கிளாஸ் ஐட்டம்ஸ் கூட நிறைய வச்சுருந்தாங்க. வாட்டர் ஜெக்கு, அதுக்கப்புறம் இந்த ட்ரே மாதிரியான பொருட்கள், சாம்பிராணி போடுறது, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து அழகாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி 1 month தான் ஆச்சான். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அயனாவரத்தில் இருக்குது. அயனாவரத்தில் இருக்க மார்க்கெட்டில் வந்து இந்த கடை இருக்குது. அயனாவரம் மார்க்கெட்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அயனாவரம் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இந்த ஷாப் இருக்குது. இந்த ஷாப் வந்து எங்கள் ஏரியாவில் பார்க்குறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நான் இந்த மாதிரி கடைக்கெலாம் போனதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன். இந்த குட்டி குட்டி கப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 rupees தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான கப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு 6 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 ரேஞ்சுக்கு நான் பார்த்துருக்கேன். அதே போல் குழந்தைங்களுக்கு விளையாடக்கூடிய சாஃப்ட் டாய்ஸு, காரு, அதுக்கப்புறம் கன்னு இதெல்லாம் கூட இருந்துச்சு. இதெல்லாம் திருவிழா டைமில் கொஞ்சம் ரேட்டும் அதிகமாக இருக்கும். குழந்தைங்க அடம் பிடிச்சி அழுகுவாங்க எனக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும்னு. ஆனால் இந்த மாதிரி பொருள்லாம் இங்கே ரொம்ப சீப்பாக இருந்தது. இந்த கிளாஸ் கண்டெய்னர் பாருங்கள், 25 rupees தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது. வீட்டுக்கு தேவையான ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் கிச்சனில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய கண்டெய்னர்ஸ், இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் எவ்வளோ தான் பிளாஸ்டிக் டப்பா வாங்கி வச்சாலும் பத்தவே பத்தாது. நம்ம ஒன்று யாருக்காவது போட்டு கொடுத்துருவோம். ஏதாவது பிரசாதமோ இல்லை ஏதாவது குழம்பு, பொரியல் இந்த மாதிரி போட்டு கொடுக்கும்போது அவங்க வீட்டிலே வந்து அது என்ன சொல்கிறது திரும்ப கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான் நான் சொல்கிறேன், அவங்க வீட்டிலே இருந்துரும். இந்த மாதிரி டப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன வாங்கிட்டேன்னு வந்து பார்த்திங்கன்னா 290 rupeesக்கு நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். நான் சொன்ன மாதிரி அம்மாவுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய இந்த பாத்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினிய பாத்திரம் தான், ஸ்டீல் கிடையாது.
115 ரூபான்னு சொன்னாங்க, வாங்கினேன். அதே போல் கனிஷ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டோம்ஸில் வந்து ஒரு ஷார்ப்னர் வந்து நான் வாங்கியிருந்தேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரப்பரும் வந்து இருந்துச்சு. ஸோ எப்போ பார்த்தாலும் பென்சிலில் சீவி டஸ்ட்பினில் போடுறதுக்கு பதில் நம்ம பேக்கில் பென்சில் பாக்ஸ்லலாம் போட்டு வந்துடுவாங்க. இந்த ஷார்ப்னரில் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் வந்து நம்ம சீவினா அதுக்குள்ளவே வந்து ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். அடுத்ததான் இந்த ஸ்பூனு, கொஞ்சம் லாங்காக இருக்கக்கூடிய இந்த ஸ்பூனு, அடுத்ததான் இந்த குழம்பு கரண்டி மாதிரி இருக்கக்கூடிய சின்ன கரண்டி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 10 ரூபா தான். அதே போல் இந்த குட்டி ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்கக்கூடியது, இதுவும் வந்து 10 ரூபா தான். இது வந்து பார்த்திங்கன்னா கனிஷ்காவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுவேன், சுண்டல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கும்போது இந்த குட்டி ஸ்பூன் வச்சு கொடுத்தா அவள் சாப்பிட்டு வந்துடுவா ஈஸியாக. அடுத்ததாக பொங்கல் வைக்கிறதுக்கு 2 கரண்டியும் வாங்கியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி வந்து 12 ரூபா. இந்த கத்தியும் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். அடுத்ததாக இந்த நம்ம வந்து பாவாடைக்கு அதுக்கப்புறம் பேண்ட்டுக்கெலாம் போடக்கூடிய நாடா, அதுவும் வந்து 10 ரூபா தான். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்பிக்யூ பண்ணுவாங்க பார்த்திங்களா ஸ்டிக்கு, இந்த ஸ்டிக்கு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 20 ருபீஸ். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஊசிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊசி வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். நான் மற்ற கடைகளில் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் பார்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்க்கு மேலே இருக்கும். இது வந்து 10 ரூபா தான். சில பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வாங்கலாம், 10 ரூபான்றது தாராளமாக வாங்கலாம். அடுத்ததாக இந்த ஒரு ப்ரஷ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா. அடுத்ததாக இந்த ரப்பர் பேண்டு 10 ரூபா தான். எல்லா கடையிலையும் அதே ப்ரைஸ் தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம பென்சில்ஸு இல்லை ஸ்பூன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்பூன் ஆர்கனைசர் ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்ததாக 2 ட்ரே மாதிரி இருக்கக்கூடியது வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 30 ரூபா. ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கினேன். இது மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 290 ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் இதுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.